السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن معاوية بن حيدة القشيري رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: ويل للذي يحدث فيكذب ليضحك به القوم ويل له ويل له. رواه الترمذي وابو داود والنسائي وأحمد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ்விற்கே. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் சொல்லக்கூடிய பொய்யினால் அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் என்ன, அது என்னென்ன கேடுகளை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்துகின்றது என்பதை மேற்காணக்கூடிய ஹதீஸுகளின் மூலமாகவும் கீழ்காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் பொய் சொல்வதனால் ஏற்படக்கூடிய அந்த சோதனைகள் வேதனைகள் என்னென்ன என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. முஆவியத் இப்னு ஹைதத்துல் குஷைரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, திருமிதி ஷரீஃபிலும் அபூதாவுத் என்ற நூலிலும் நஸஈ என்ற நூலிலும் அஹ்மது என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நான் கேட்டிருக்கிறேன், சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, இவ்வாறு சொல்பவர்களாக இருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, வைலுன் லில்லதி யுஹத்திஸு ஃபயக்திபு லியுல்ஹிக பிஹில் கௌம. மக்களை சிரிக்க வைப்பதற்காக பேசி பொய் சொல்பவனுக்கு கேடு உண்டாகட்டும். வைலுன் லஹு வைலுன் லஹு, அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, பொய் சொல்வதனால் மக்களை சிரிக்க வைக்கணும், அவங்கள ஜாலியாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதன் பொய்யான கருத்துக்களை கூறினால் அந்த மனிதனுக்கு கேடுதான் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்காணக்கூடிய ஹதீஸின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுறாங்க. வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். சமரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரும்பாலும் தம் தோழர்களிடத்தில் என்ன செய்வாங்க, இவ்வாறு கேட்பாங்க, உங்களில் யாரும் இன்று இரவு கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழக்கமாக இருந்துச்சு. இப்போ நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறப்ப ஏதாவது ஒரு செய்தியை நம்ம பகிர்ந்து கொள்வது இல்லையா, அது மாதிரி சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் யாரும் இன்று இரவு எதுவும் கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது வழக்கம். அல்லாஹ் யாரை நாடினானோ அவங்க என்ன செய்வாங்க, தாம் கண்ட கனவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்வாங்க. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்வாங்க, அந்த கனவிற்கான விளக்கத்தை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு நாள் அதிகாலை நேரம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களிடம் வந்து என்ன செஞ்சாங்க, பின்வருமாறு ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்று இரவு கனவுல நான் 2 வானவர்கள் என்னிடம் வந்து என்னை எழுப்பி நடங்கள் என்பதாக சொன்னாங்க. இந்த கனவுல எந்திரிச்சு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த
2 வானவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. நான் அவர்கள் இருவருடன் நான் என்ன செஞ்சேன், போனேன். நாங்கள் போகக்கூடிய நேரத்தில், அதாவது 2 வானவர்களும் நானும் சென்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு கணித்து படுத்து கிடந்த நிலைமையில நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த மனிதரை பார்த்தோம். அந்த மனிதரை கடந்து சென்ற பொழுது அவருடைய தலைமாட்டில் இரும்பினால் ஆன கொக்கியுடன் ஒருவர் நின்று கொண்டிருக்கின்றார். இரும்பினால் ஆன கொக்கியுடன் ஒருவர் நின்று கொண்டிருக்கின்றார். அவர் படுத்திருந்த நிலைமையில முகத்தின் ஒரு பகுதியை கொக்கியால், அதாவது அவரின் வாயை பிடரி வரை கிழித்து கொண்டிருந்தார். அல்லது அந்த ஹதீஸ்ல இப்படியும் வருது, அவருடைய வாய், அதாவது முகத்தினுடைய அந்த வாயை என்ன செய்யறாங்க, பிளந்து கொண்டிருக்கிறார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, அவர் படுத்திருந்தவரின் மற்றொரு பகுதியை, அதாவது முதலாவதாக முகத்தின் ஒரு பகுதியை கொக்கியால் என்ன செஞ்சாங்க, பிடரி வரை அவரின் வாயை என்ன செஞ்சாங்க, கிழித்து, அந்த கொக்கியால கிழித்து கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு மற்றொரு பகுதியை இது போன்று என்ன செஞ்சாங்க, கிழித்து கொண்டிருந்தார்கள், பிளந்து கொண்டிருந்தார்கள். அதற்குள்ளாக இந்த வேதனை நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பகுதியை கிழிக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பகுதியும் போய் கிழிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பகுதியை கிழிக்கின்ற பொழுது மற்றொரு பகுதி என்ன செய்கின்றது, சரியாகி விடுகின்றது. கிழித்த பகுதி சரியாகி விடுகின்றது. இப்படியே அந்த மனிதர் என்ன செய்கின்றார், வேதனை செய்யப்படுகின்றார், மாறி மாறி வேதனை செய்யப்படுகின்றார். நான் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், இவர்கள் யார் என்று நான் என்ன செஞ்சேன், கேட்டேன். இப்படி வேதனை செய்யப்படுறாங்களே இவங்க யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்பொழுது அந்த 2 வானவர்களும் செல்லுங்கள் செல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க. கடந்து சென்றோம். இப்படி பலவிதமான ஒரு காட்சிகளை நாங்கள் என்ன செஞ்சோம், பார்த்தோம். பிறகு நான் அந்த 2 இடத்துல நான் கேட்டேன், நேற்று இரவு முதல் பல விந்தைகளை கண்டுள்ளேன், பலவிதமான காட்சிகளை எனக்கு என்ன செஞ்சீங்க, நீங்க காட்டி கொடுத்தீங்க. நான் கண்ட இவைதான் என்ன, அதாவது இப்படியெல்லாம் வேதனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் இந்த மனிதர். கொக்கியால அவருடைய வாயை பிடரி வரை கிழித்து பிளந்து எடுக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட வேதனை திரும்ப திரும்ப அவருக்கு செய்யப்படுகின்றது. இவருடைய நிலைதான் என்ன, இதுதான் என்ன அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சேன், அந்த வானவர்கள்ட்ட கேட்டேன். அதற்கு அந்த வானவர்கள் என்னிடத்தில் இவ்வாறு சொன்னாங்க, நீங்கள் கண்ட அந்த காட்சிகளின் விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அதாவது தன்னுடைய முகவாய், அதே போன்று மூக்கு துவாரம், கண் ஆகியவற்றை பிடரி வரை கிழிக்கப்பட்ட இந்த மனிதர் யார் என்றால், அந்த மனிதர் அதிகாலையில் தம்முடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் வழியில் ஒரு பொய் சொல்ல, அந்த பொய் பல்வேறு பகுதிகளில் பரவி, அதாவது உலகம் முழுவதும் சென்றடைந்து விடுகின்றது. இதன் காரணத்தால் வேதனை செய்யப்படுகின்றார் என்று அந்த 2 வானவர்களும் விளக்கம் கூறினார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சமரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, பொய் சொல்வதனால் ஏற்படக்கூடிய அந்த கேடுகள் எவ்வாறெல்லாம் ஒரு மனிதனை வேதனையில் ஆழ்த்தி விடக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாகவும், நாம் ஒரு பொய் சொல்வதின் மூலமாக அந்த பொய்யாகப்பட்டது மக்களுக்கு மத்தியில் பரவி, அது உலகம் முழுவதும் பரவி, அந்த பொய்யை சில மனிதர்கள் பின்பற்றிவிட்டால் அதனுடைய ஒவ்வொரு கேடுகளும் ஒவ்வொரு தீமைகளும் இந்த மனிதனை சார்ந்து இது போன்ற வேதனைக்கு ஆளாக்கப்படுகின்றான் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு கருத்தாக நமக்கு சொல்லப்படுகின்றது. எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட
தவறான வார்த்தைகளை விட்டும் பொய்யான சொற்களை விட்டும் நம்முடைய நாவையும் நம்முடைய நடைமுறைகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து, இப்படிப்பட்ட வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஈடேற்றம் பெற்ற சுவனவாசிகளாக ஈருலகிலும் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.